பொருளாதார வளர்ச்சி ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை விட தொழில் பண்ணுற தொழிலாளர்களோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேஜே. திருவள்ளூர் மாவட்டத்தில் நேத்தி பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் பக்கத்தில் இறால் மற்றும் மீன்களை எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அமோனியா கேஸ் லீக் ஆகி 7 பெண் தொழிலாளிகள் உயிரிழந்திருக்காங்க. அசாம், ஜார்க்கண்ட், ஒடிசாவை சேர்ந்தவங்க அதிகமாக அங்கே பெண் தொழிலாளிகள் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 7 பேர் உயிரிழந்துட்டாங்க. 7 பேருக்கும் தமிழக அரசு தலா 2 லட்சம் தரதா இப்போ சட்டசபையில் சொல்லியிருக்காங்க. அதை விட பரவாயில்ல, அந்த கம்பெனியில் இருக்கிற சேஃப்டியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, திட்டத்திட்ட ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குற அந்த கம்பெனியில் இந்த அளவுக்கு மோசமாக சேஃப்டி இருக்குமா? ஃபயரு மற்றும் கேஸ்லாம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகிற அலாரம் சிஸ்டம்லாம் உலகத்தில் என்றைக்கே வந்துருச்சு. தமிழ்நாடு மாரி ஒரு தொழிலில் இந்த அளவுக்கு வளர்ச்சி மிக்க ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு கேஸ் லீக்கேஜால் 7 பேர் இறந்துட்டாங்கங்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அரசு என்ன தான் இழப்பீடு கொடுத்தாலும் நம்ம தமிழகத்தை நம்பி அவங்களோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக அவங்க வந்தவங்க இன்றைக்கி உயிரோடு இல்லைங்கிறது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இது சிங்கிள் டிஜிட்லேயே நிற்குமாங்கிறது ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா 60 பேருக்கு மேற்பட்டவங்க ஐசியூவில் வச்சுருக்காங்க. ரொம்பவே கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஆண்டவனை வேண்டிக்கிங்க, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதோட அரசு இன்னுமே விழிப்பாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜேஜே.